சம்ஸ்கிருத் ஸ்கூல்ல இருந்து தான் கால் பண்ணியிருந்தாங்க. என் பெரிய பொண்ணுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணாங்க. அப்ப வந்து அவங்க ஜஸ்ட் 16 இயர்ஸ் தான் அவங்க. அப்ப எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு போய் இவ்வளோ பெருசு நாங்க யோசிக்கவும் இல்ல அது. பொண்ணுக்கு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ்லாம் தெரியல. அவங்க வந்து சரி நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம். அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ஐ நோ சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். சத்குரு நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப தைரியமா இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு வந்து சத்குருவோட குழந்தைன்றனால மத்தவங்கள பார்க்கும்போது டாக்டரே வந்து சொல்லிட்டாங்க. அது எத்தனையோ குழந்தைங்களுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஒரு மாரி ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. மத்தவங்கள பார்க்கும்போது அப்பதான் தெரிஞ்சுது. நம்ம வந்து எந்த அளவுக்கு குடுத்து வச்சிருக்கோம் பிளஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வேற எந்த கஷ்டமுமே எங்களுக்கு இல்ல. ட்ரீட்மெண்ட் கோத்ரூ பண்ணதுக்கு வந்து ஆஷ்ரம் வந்து ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு. ஃபுல் ட்ரீட்மெண்ட்டா அவங்க தான் காசு குடுத்தது. இன்னொன்னு அவங்க நம்மள்ட்ட எதுவும் எதிர்பார்க்கல. இப்ப வெளிய வந்து யாராவது உங்களுக்கு ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது கஷ்டத்த பண்ணாலும் ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க வந்து எங்க குழந்தை, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே. எல்லா இடத்துலயுமே. நாங்க வந்து சத்குருவோட அருள்ல தான் பரிபூர்ணமாவும் இருக்கிறோன்றது எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சொல்லி எங்களுக்கு தெரிய வந்தது. அவங்களுக்கு வந்து இந்த சாமி அருள் வரும். அப்ப வந்து அவங்களுக்கு அருள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்ட்டு சொன்னாங்க. வந்து சொன்ன மாதிரி கூஸ் ஆகுது. ஆனா எங்களுக்கு தெரியும் அது யாரு அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து அது ரொம்ப இதுவரைக்கும் நம்ம உணர்ந்துட்டு இது ரொம்ப ஆழமா உணர முடிஞ்சது எங்களால. என்னோட பேரு உமாதேவி. நாங்க எங்க ஆசிரமம் வந்தது 2014ல வந்தோம். ஃபேமிலியோட பிள்ளை எல்லாருமே வந்துட்டோம். எனக்கு வந்து 3 பிள்ளைங்க இருக்காங்க. 3 பேருமே சம்ஸ்கிருத்ல படிச்சுட்டு இருக்காங்க. அண்ணா வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல வாலண்டியரா இருக்காங்க. நான் வந்து ஆர்கேஎஸ்ல இருக்கிறேன். நீங்க முன்னாடி என்ன படிக்கிறீங்க? எந்த ஊர்ல இருந்தீங்க? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு முன்னாடி வந்து நாங்க அமெரிக்கால கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் இருந்தோம். அங்க வந்து அண்ணா வந்து ஒரு பெரிய பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஒரு சின்ன கம்பெனில பிசினஸ் அனலிஸ்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அக்கா யுஎஸ்ல இருந்து நீங்க 12 இயர்ஸா இருந்து அப்புறம் எப்படி உங்களுக்கு இங்க ஷிஃப்ட் பண்ணணும்னு ஏன் தோணுச்சு? இட்ஸ் வெரி பிக் டெசிஷன் இல்ல? பிக் டெசிஷன் தான். பட் அண்ணா தான் ஃபுல்லா டெசிஷன் எடுத்தது. பிகாஸ் நான் அந்த டைம் வந்து ஷாம்பே மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு டு பி ஃபிராங்க் எனக்கு அந்த அளவுக்கு சத்குரு கூட ரொம்ப கனெக்ஷன் கிடையாது அந்த டைம். பட் ஐ ரியலி பிராக்டிஸ்ட். எவ்ரி டே வந்துட்டு 2 டைம்ஸ் பண்றது அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு டிஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சது நல்லா எனர்ஜி லெவல்ல. நான் த வே ஐ அம் பிஹேவிங் எல்லாமே டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சது. ஆனா நான் ஃபர்ஸ்ட்டு அந்த டெசிஷன் எடுக்கல. அண்ணா தான் எடுத்தது. பிகாஸ் அவங்க வந்து பிஎஸ்பி சத்குரு கூட அட்டெண்ட் பண்ணாங்க. அங்க வந்து சத்குரு வந்து ஐ நீட் மோர் ஹேண்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து அண்ணாக்கு வந்து ஓகே நம்ம போய் அங்க பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க தோணுனனால, நாங்க எல்லாரும் இங்க ஷிஃப்ட் ஆனோம். ஓகே. சோ இங்க ஆஷ்ரம்க்குள்ள வந்து எப்படி உங்களுக்கு எல்லா சப்போர்ட் சிஸ்டமும் கிடைச்சதா? இன்னும் 3 பெண் பிள்ளைங்கன்னு சொல்றீங்க. சோ எப்படி உங்களுக்கு இங்க சப்போர்ட் எப்படி இருந்தது இங்க ஒரு ஷிஃப்ட் ஆகுறப்போ? நாங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எங்க எதுவுமே தெரியாது. ஆஷ்ரம் பத்தி எதுவுமே தெரியாது. அண்ணாவுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்ட் ஆயிட்டு நானும் பசங்கள்லாம் வந்து ஒரு 1 மாசம் ஊர்ல இருந்தோம். அப்ப அண்ணா வந்து இங்க வாலண்டியரிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள கூப்பிட்டாங்க. ஆ எங்களுக்கு அந்த வீடு குடுக்குறதுக்கு முன்னாடி நெறைய இன்டர்வியூஸ் வச்சுட்டே இருந்தாங்க. நீங்க வந்து ஏன்னா என்னோட ட்வின்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்போ 1 இயர் ஓல்டு. அப்பதான் கொஞ்சம் அப்படி ததக்க பதக்கான்னு நடக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 இன்டர்வியூஸ் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணாக்கு ஒரு வாட்டி வச்சாங்க. அப்புறம் என் கூட 2 இன்டர்வியூஸ் வச்சாங்க. உங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா குழந்தைங்களுக்கான இடமே கிடையாது. நீங்க ரொம்ப சின்ன குழந்தைங்கள வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இங்க. எந்த பொருளுமே கிடைக்காது. நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கோங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. சொன்னாங்க எங்களுக்கு. இது ஏன் சொல்றேன்னா, சும்மா ஆள் வந்தாங்க, புடிச்சு போடுறாங்க அந்த மாதிரி கிடையாது. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இந்த இன்டர்வியூலயே எங்களுக்கு கொஞ்சம் போணுச்சு. 2, 3 மாசம் போயி, அதுக்கப்புறம் தான் நாங்க ரொம்ப கன்ஃபார்மா எங்களுக்கு வேணும்னு சொன்னனால தான், அதுக்கப்புறம் தான் காட்டேஜ்க்கே வந்தது நாங்க. ஓகே. சோ 2 ட்வின்ஸ் சொன்னீங்க இல்லையா? ஆ. ட்வின்ஸ் வந்து 1 வயசு குழந்தைங்க. பெரியவங்க, சின்னவங்களா? இன்னொருத்தவங்க? பெரியவங்க வந்து 8 வயசு குழந்தை அப்ப. ஓகே. சோ 8 வயசு பொண்ணு, இவங்க வந்து 2 1 1/4. 1 இயர் ஓல்ட் பேபீஸோட ஆமா. வந்தீங்களா? ரொம்ப பெரிய டெசிஷன்க்கா இது. அண்ணா செலக்ட் பண்ண அப்படி ஒரு டெசிஷன் எடுத்த உடனே நீங்க முழு மனதா அதுக்கு நீங்க அ ஒப்புதல் குடுத்துட்டீங்களா? ஆ
அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவங்க சொன்ன நேரம் வந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் அவங்கள கூட ஓட்டிட்டு இருந்தேன் நானு. நீங்க வந்து நான் குழந்தை பிறந்த உடனே சொல்லிட்டீங்க. அந்த டைம் நான் ரொம்ப பாடி வீக்கா இருந்தேன். பாடி, மைண்ட் வீக்கா இருந்தேன். அதனால நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ம். சும்மா நான் சொன்னாலும் பட் ரியலி ஐம் ஹேப்பி ஃபார் தட். ஏன்னா உண்மையிலேயே அவங்க ரொம்ப நேரம்லாம் பேசல. உங்களுக்கே தெரியும் யுஎஸ்ல இருந்து எல்லாரும் 12 இயர்ஸ் இருந்துட்டு திருப்பி அந்த லைஃப் ஸ்டைல விட்டுட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அவங்க என்கிட்ட வந்து ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் பேசினாங்க. நம்ம போவோம், நம்ம குழந்தைங்களுக்கு நல்லது. நம்ம பேரண்ட்ஸ்லாம் அங்க இருக்காங்க. ஃபேமிலிக்குலாம் நல்லதுன்னு அவங்க சொன்னாங்க. நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். வேற எந்த தாட்டுமே எனக்கு வரல. அது இப்ப நெனச்சா வந்து ஓகே நம்ம இப்படிலாம் இருந்திருக்கோம் அப்படின்னு தோணுது. பட் உண்மையிலேயே ஒரு தாட்டுமே வரல. வித்தின் 20 மினிட்ஸ் ஐ செட் ஓகே. நாங்க அதுக்கு தகுந்த மாரி அதுக்கப்புறம் 1 இயர்ல ப்ராசஸ் பண்ணி எல்லாம் இங்க வந்துட்டோம். அன்பிலீவபிள். அது மாரி அங்க சொந்த வீடு வேற வச்சிருந்தோம். அது எல்லாமே எல்லாம் நடந்தது. உடனே உடனே எல்லாம் சேல் பண்ணோம். அண்ணா ஜாப் விட்டாங்க. நான் ஜாப் விட்டேன். அப்புறம் சேல் பண்ணேன். எல்லாமே ஏன்னா அந்த டைம் வந்து அங்க ஹோம் மார்க்கெட் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ரொம்ப என்ன சொல்றது? எல்லாம் ரொம்ப வீடெல்லாம் சேல் ஆகாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் நாங்க அந்த மாரிலாம் ஃபீல் பண்ணவே இல்ல. மார்க்கெட்ல போட்டு ஒரு 2, 3 மாசத்துலயே வந்து போயிடுச்சு எங்களுக்கு. சேல் ஆயிடுச்சு. ஓகே. ஆ சோ இங்க வந்த புதுசுல இந்த டிரான்சிஷன்ல 1 வயசு குழந்தைய நீங்க இந்த ஆஷ்ரம்ல வளர்க்கிறப்போ எப்படி இருந்தது? அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? வாஸ் இட் வெரி டிஃபிகல்ட்? ஏன்னா சொல்ற மாரி ரொம்ப ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி என்வைரன்மென்ட் கிடையாது. ம். சோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஆக்சுவலா உண்மைய சொல்லணும்னா நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். பிகாஸ் இங்க வந்து எல்லாமே புதுசா இருந்தது. இன்னொன்னு ரொம்ப அவுட்டர்ல இருக்கா நம்ம ஏதாவது திடீர்னு வாங்கணும்னு நெனச்சா கூட நம்ம வாங்க முடியாது. நம்ம அதுக்கு ஒரு பிளான் போட்டு நம்ம போயிட்டு வரணும். குழந்தைங்கள வச்சுட்டு அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பட் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்தது. ஆனா குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ம். அவங்க 2 பேரும் வளர்ந்த விதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நம்ம இதெல்லாம் தாங்கிக்கலான்ற மாரி தான் இருந்தது. ஏன்னா அவங்க ஃபுல்லா வந்து அவுட்டோர்ல தான் இருந்தாங்க. ஒரு மாதிரி இந்த பபிள்ஸ் மாரி தான் இருப்பாங்க. அப்படியே செக்க செக்க செக்கன்னு எந்த இடத்துல போனாலும் எல்லார் கண்ணும் அவங்க மேல தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஆக்டிவா ரொம்ப சைல்ட்ஹுட் வந்து அவ்ளோ என்ஜாய் பண்ணாங்க. என் பெரிய பொண்ணுலாம் அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க அன்லக்கி தான். ஏன்னா 8 வருஷம் அங்க இருந்தனால அந்த மாதிரி இந்த மாரி ஒரு லைஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. ம். இவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படி ரொம்ப ஃப்ரீ. எங்க போனாலும் வந்து குழந்தைங்கள ரொம்ப கவனிப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஓகே. உங்க பெரிய பொண்ணு வந்து உங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலையா? எனக்கு இந்த மாரி சைல்ட்ஹுட் கிடைக்கல. இங்க விட ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க எப்படி டிரான்சிஷன்க்கு ஏன்னா 8 வயசுங்கிறப்போ அவங்க ரொம்ப யுஎஸ் என்வைரன்மென்ட் யூஸ்டா ஆமா. இருந்திருப்பாங்க. சோ அவங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்களா எப்படி? அவங்க ரொம்ப ஸ்ட்ரகுள் ஆனாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்ப பாரு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பா அவங்களுக்கு வந்து எங்களுக்கு தெரியுது இல்லையா? ஆனா அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க வந்த உடனே. டாடி திஸ் பிளேஸ் இஸ் நாட் ஃபார் த கிட்ஸ். திஸ் இஸ் ஃபார் எல்டர் ஒன் நாட் ஃபார் அஸ். திஸ் இஸ் அடல்ட் பிளேஸ். அவங்க திரும்பி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க வந்து புதுசா அவங்களுக்கு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே கிடைக்கல. அதனால ஒரு மாதிரி கொஞ்சம் லோன்லியா தான் ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா இங்க அந்த ஏரியாலாம் பிடிச்சிருந்தது. அங்க இருக்கிறதுலாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்ல. அதுதான் அவங்களுக்கு பெரிய இதா இருந்தது. ம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் சம்ஸ்கிருத் ஜாயின் பண்ணோனே செட்டில். அவங்க ரொம்ப இப்ப வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. ஓகே. ஆ சோ சம்ஸ்கிருத எப்படி அப்ளை பண்ணீங்க? அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது? ஆ சம்ஸ்கிருதி வந்து ஆக்சுவலா நம்ம வந்து அக்டோபர்ல அப்ளை பண்ணணும். அவங்க வந்து நவம்பர் அந்த மாதிரி டைம்ல வந்து நமக்கு பாஸ் ஐ மீன் செலக்ட் ஆயிட்டோமா இல்லையான்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணி ஒரு இன்டர்வியூ வச்சு குழந்தைங்கள ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணி மார்க்ஸ் டே போனாங்க. மார்க்ஸ் டேஸ் வந்து 7 டேஸ் போனாங்க. அந்த 7 டேஸ்ல வந்து அவங்க குழந்தைங்க அங்க எப்படி இருக்காங்க? அவங்களால அந்த அட்மாஸ்பியர்லாம் கோப் அப் பண்ண முடியுதான்னு எல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பேரன்ட்ஸ்க்கு இன்டர்வியூ வச்சாங்க. நாங்க வந்து எந்த அளவுக்கு ரெடியா இருக்கிறோம், அந்த மாதிரி இன்டர்வியூ வச்சாங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணது 2ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செலக்ட் ஆனோமா இல்லையான்றது சொன்னது. அண்ட் அவங்க வில்லிங்கா இருந்தாங்களா சம்ஸ்கிருதிக்கு போறதுக்கு? அவங்க நல்ல வில்லிங்கா இருந்தாங்க. ஏன்னா வந்து இங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இல்ல. அங்க போனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே எப்பயும் இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் 1 இயர் அதுக்கு முன்னாடி அவங்க ஈஷா வித்யா போனாங்க. வந்து ஃபர்ஸ்ட்டு 1 இயர் வந்து ஈஷா வித்யா போனாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கம்ப்ளீட்லி எல்லாமே டிஃபரெண்ட். லாங்குவேஜும் அவங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது. இவங்க பேசுறது அவங்களுக்கு புரியாது. ஆ இப்போ என்ன பண்றாங்க உங்க பொண்ணு? பெரிய பொண்ணு கேட்கிறீங்களா? ம். இப்ப வந்து அவங்க பாலபிரம்மச்சாரியா இருக்காங்க சமஸ்கிருதில. ஆல்மோஸ்ட் 1 இயர்ல முடிக்க போறாங்க. ஓகே. மத்த 2 பிள்ளைங்க? அவங்க 2 பேரும் வந்து இப்ப 13 வயசு. ஆக்சுவலா அவங்க பெரிய பொண்ணு சமஸ்கிருதில இருந்து அவங்க போறது வரதெல்லாம் பார்த்துட்டு, வீட்ல அந்த 2 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் சூப்பர் ஸ்டார் மாதிரி. அவங்க வந்தாங்கன்னா அவ்ளோ என்ஜாய் பண்ணுவாங்க. அக்கா எது பண்ணாலும் அப்படியே ஆன்னு அப்படியே கடவுள பார்க்குற மாரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதனால அவங்க சின்ன வயசுல இருந்து லைக் 2 வயசுல இருந்தே வந்து நாங்க சமஸ்கிருத் தான் போணும் அப்டின்னே சொல்லியே அதுங்க வளர்ந்தாங்க. நாங்களும் சொல்லல. பட் அவங்களே அத பார்த்து
அது தெரிஞ்சுட்டு அவங்களே அது மாதிரி ஆசைப்பட்டனால அவங்களும் அங்கேயே சேர்ந்துட்டாங்க. ஆ 2 குழந்தைங்களும் உள்ளார 2 சின்ன குழந்தைகளுமே சமஸ்கிருதம் சேர்ந்துட்டாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. நானும் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, 22 ஜூலைல வந்து என் பெரிய பொண்ணுக்கு கொஞ்சம் பெரிய சிக் ஆயிட்டாங்க. ரொம்ப சிவியர் சிக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வீட்ல கூட்டிட்டு வந்து நாங்க பார்த்துக்க வேண்டியதாயிருச்சு. ஆ இட்ஸ் லைக் ஒரு 10 மந்த்ஸ் எங்க கூட தான் இருந்தாங்க. நாங்க எப்படி பண்ணுவோம் எப்படி ஆகும்னா, வீக்லி ஒரு 4 டேஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சம் டேஸ் பார்த்தீங்கன்னா, 2 வீக்ஸ்லாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கிறோம். ஸோ போயிட்டு வர்றது அதெல்லாம் எல்லாமே இருந்தது. நெறைய காசும் அதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆ 2022ல வந்து என் பெரிய பொண்ணுக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணாங்க. அப்ப வந்து அவங்க ஒரு ஜஸ்ட் 16 இயர்ஸ் தான் அவங்க. ஆ அப்ப எங்க கூட அவங்க வந்து இருந்தாங்க. ஒரு 10 மந்த்ஸ் நாங்க கூட வச்சு நாங்க பார்த்துக்கிற மாரி இருந்துச்சு. சம்ஸ்கிருத்திலருந்து ஆ சம்ஸ்கிருத்திலருந்து சம்ஸ்கிருதிலருந்து நாங்க எங்க கூட வச்சு நாங்க பார்த்துக்கிட்டோம். ஆ நாங்க எப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றது, அப்புறம் சம்டைம்ஸ் அங்கேயே தங்குனோம். மோஸ்ட்டா ஒரு வாட்டி நாங்க ஹாஸ்பிட்டல் விசிட் போனோம்னா, நாங்க எப்படியும் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 5 டேஸ் ஆயிடும். 5 டூ 6 டேஸ் ஆயிடும். சம்டைம்ஸ் 10, 12 டேஸ் கூட அங்க இருந்திருக்கோம் கன்டினியூஸா. இது வந்து ஆஷ்ரம் வந்து எங்களுக்கு எப்படி சொல்றது, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஆக்சுவலா எங்களுக்கு அவங்க சம்ஸ்கிருத் ஸ்கூல்ல இருந்து தான் கால் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்க டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது அப்படின்றதே தெரியல. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு போய் இவ்வளோ பெருசு நாங்க யோசிக்கவும் இல்ல அது. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்க வந்து டாக்டர்ஸ் நேம்லாம் குடுத்தாங்க. சம்ஸ்கிருதி ஸ்கூல்ல. அவங்களே வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. இது மாதிரி அவங்க மெடிக்கல் டீம் எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு, எந்த டாக்டர்ட்ட போனா நல்லாருக்கும் அப்படின்னு அவங்க எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்க வந்து டாக்டர் தேடணுன்ற அவசியம் இல்ல அப்ப. அவங்களே வந்து 2 சொன்னாங்க. சென்னைக்கு போலாம். இல்லன்னா வந்து கோயம்புத்தூர்ல KIMS போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து கோயம்புத்தூர் தான் ஆ நாங்க வந்து இங்கருந்து நாங்க வந்து ஆசிரமத்துலருந்து போயிட்டு, போயிட்டு வந்துக்கலாம். அங்க தான் வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க கோயம்புத்தூர் தான் சூஸ் பண்ணோம். அப்புறம் சத்குருக்கு அவங்களே லெட்டர் போட்டாங்க. இது மாதிரி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி கேன்சர் வந்துருச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, டாக்டர்ட்ட போயிட்டோம் நாங்க. டாக்டர் வந்து நீங்க எவ்வளோ சீக்கிரமா நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா அவ்வளோ சீக்கிரம் நல்லதுன்ட்டாங்க. நாங்க போனது ஆக்சுவலா ஃப்ரைடே. டாக்டர் சொன்னது, "உங்களுக்கு 1 டே வேணா நாங்க டைம் குடுக்குறோம். இன்னைக்கு மண்டே வந்து மார்னிங் கண்டிப்பா நீங்க அட்மிட் ஆயிடணும்." அப்பதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். ஆ அதுதான் ரிஸ்க் கொஞ்சம் கம்மின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து சத்குரு கிட்ட கேட்காம நம்ம எப்படி நம்ம அவங்க அவங்க சொல்லாம நம்ம எப்படி போறது அப்படின்ட்டு நாங்க ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. ஏன்னா சத்குருட்ட இருந்து ரிப்ளை வரல. இவங்க அனுப்புனதுக்கு ரிப்ளேயே வரல. ஒரு மாதிரி அ ரொம்ப அந்த ஒரு 3 நாள் வந்து எங்களுக்கு எப்படி சொல்றது? உலகமே ரொம்ப மெதுவா போன மாதிரி இருந்துச்சு. பொண்ணுக்கு அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ்லாம் தெரியல. அவங்க வந்து சரி நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம். அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ஐ நோ சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். சத்குரு நான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அப்படிதான் சொல்லுவாங்கன்னு. அவங்க ரொம்ப தைரியமா இருந்தாங்க. ஆனா எங்களுக்கு வந்து நம்ம வந்து நெறைய தமிழ் படம்லாம் வேற பார்க்குறோம். நமக்கு வந்து இல்லாதத தாட்ஸ்லாம் அப்பதான் வருது. சத்குருட்ட இருந்து வேற ரிப்ளை வரலையே அப்படின்ற மாரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாள் நான் குரு பூஜை அப்ப வந்து அழவே செஞ்சுட்டேன். என்ன சத்குரு நீங்க வந்து 3 நாளா வெயிட் பண்றோம். நீங்க ஒண்ணுமே ரிப்ளை பண்ணாம இருக்கீங்களே. டாக்டர் வேற வந்து இப்டி சீக்கிரம் நீங்க ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க உங்க ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க லேட் பண்றீங்களேன்ட்டு, எனக்கு சத்குரு ஃபோட்டோ பார்த்து உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டேன் நானு. ஏன்னா, ஏன்னா எங்களால ஒண்ணுமே பண்ண நீங்க முடியல. சத்குரு கிட்ட இருந்து எந்த மாரி ரிப்ளை நீங்க எதிர்பார்த்தீங்க? ஐ மீன் அது ட்ரீட்மெண்ட் போகலாம், இல்ல போக வேண்டாம். ஏதாவது கைடன்ஸ் அவர்கிட்ட இருந்து அந்த வரும் மாரி அந்த மாரி. கைடன்ஸ்க்காக நாங்க எதிர்பார்த்தோம். ம். அவங்க என்ன சொல்றாங்களோ, அத அந்த மாரி பண்ணுவோம் அப்டின்றதுக்காக நாங்க எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு 4வது நாள் வந்து இது மாரி ஓகே சத்குரு சொல்லிட்டாங்க. நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து திருப்பி டாக்டர் போய் பார்த்து, திருப்பி எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சது. ட்ரீட்மெண்ட்டும் வந்து ஆ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமான ட்ரீட்மெண்ட் தான். ஆனா, எப்படி அ வாரத்துல வந்து ஒரு 3 நாள் நாங்க ட்ரீட்மெண்ட் போற மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி ஒரு 4 நாள் ரெஸ்ட்டு. திருப்பி அடுத்த வாரம் திருப்பி 1 நாள் போணும். திருப்பி 5 நாள் ரெஸ்ட்டு. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருந்தோம். ஆனா, இவங்களுக்கு என்னன்னா 3 நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாலே அந்த மெடிசன்லாம் ரொம்ப பவர். அதனால உடனே ஃபீவர் வந்துரும். அவங்களுக்கு ஆனா அவங்க சொன்னது என்னன்னா, "ஃபீவர் வராம நீங்க பார்த்துக்கணும்" அப்படிம்பாங்க. இப்ப நாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு 11:30க்கு தான் வீட்டுக்கே வந்திருப்போம். திருப்பி காலையில 6:00 அவங்கள கூட்டிட்டு திருப்பி ஹாஸ்பிட்டல் போவோம். ஏன்னா ஃபீவர் வந்தா உடனே வரணும் அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ அவங்க போய் எமர்ஜென்சில இருந்து திருப்பி எல்லாம் திருப்பி பார்த்தா ஃபீவர் போற வரைக்கும் ஒரு 10 டேஸ் அங்க வச்சு அவங்க ஃபீவர் எல்லாம் சரி பண்ணி, எல்லாம் தான் அனுப்புவாங்க. ஆனா அந்த இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு
நானும் சரி, அண்ணாவும் சரி, ஒரு மாதிரி ஃபுல்லா குழந்தை என்ன பண்ணணும்? அது மட்டும் தான் அந்த டைம் எங்க மைண்ட்ல இருந்தது. வேற எந்த ஒரு தாட்ஸுமோ, வேற எந்த ஒரு கவலையுமே எதுவுமே இல்லங்க இதுல. ஃபுல்லா நம்ம குழந்தைக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த மாதிரி எப்படி சொல்றேன்னு தெரியல. ஒரு ஃபுல்லா எங்களுக்கு குடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா குழந்தைக்கு தான் அப்படின்ற மாதிரி. அதனால கரெக்ட்டா இங்க போற வரது எதுவுமே தெரியல. ஈவன் நானுமே கொஞ்சம் வீக் பாடி தான் அந்த டைம்லாம். அண்ணாவுமே ஆனா எங்க 2 பேத்துக்கும் ஒரு சின்ன காய்ச்சல் கூட வரல அந்த 10 மாசமும். ஃபுல் ஃபோக்கஸ் எங்களுக்கு குழந்தை மேல தான் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தோம். ஆ ட்ரீட்மெண்ட்டும் வந்து ரொம்ப ஆ என்னைய கேட்டா வந்து எது எதுக்கோ வந்து தடுப்பூசிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. கேன்சருக்கு ஒண்ணு கண்டுபிடிக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுதல் அதுக்கப்புறம். ஏன்னா வந்து கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் மட்டும் அவங்க இது பண்ணல. கூட இருக்கவங்க ரொம்ப அது மென்டலி நம்மளும் எல்லாமே கோ த்ரூ பண்ணுவோம். பிசிக்கலா அவங்க பண்றாங்க. மென்டலி நம்ம கோ த்ரூ பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட் குடுத்துக்கிட்டே இருக்கணும். இவங்க வந்து ஆனா சம்ஸ்கிருதியில இருந்தனால, சத்குருவோட குழந்தைன்றனால, அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்றது வந்து அவங்க தெளிவா தெரிஞ்சது. இப்ப டாக்டர் வந்து இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவங்க அதெல்லாம் பண்ணல. அந்த மாதிரி ரொம்ப தெளிவா இருந்தாங்க அந்த விஷயத்துல. அவங்க ரொம்ப வந்து மத்தவங்கள பார்க்கும்போது டாக்டரே வந்து சொல்லிட்டாங்க. அது எத்தனையோ குழந்தைங்களுக்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஒரு மாரி ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்படின்ற மாதிரி டாக்டரே சொல்லி சொன்னது. அந்த டாக்டருக்கும் அவங்களுக்கும் அந்த பாண்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஒரு மாதிரி நாங்க எது சொன்னாலும் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. டாக்டர் வந்து சொல்லணும். "நீ நல்லா இருக்கிற, உனக்கு சரியாயிடும். நீ ஏன் கவலைப்பட" அப்படின்னு சொன்னா அவங்க செட்டில் ஆயிருவாங்க. டாக்டர் வந்து அவங்கள பார்க்கணும். எவ்ரிடே அவங்க டாக்டர் விசிட் வரும்போது, அவங்க ஏதாவது ஒரு நாள் பார்க்கலன்னா அழ ஆரம்பிச்சுருவாங்க. எங்கேயாவது தூங்கிட்டு இருப்பாங்கன்னு அவங்க போயிருப்பாங்க. அவங்க வந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் வந்து டாக்டர் வந்து "எதுக்கு அழற? அதான் நான் இருக்கேன்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொன்னா அவங்க வந்து உடனே செட்டில் ஆயிருவாங்க. பட் அது மாரி அவங்க அந்த அந்த இன்னுமே வந்து டாக்டருக்கு வந்து இவங்கள பார்த்து இன்னுமே ஆச்சரியம் தான். எப்படி இருந்த பொண்ணு இப்ப இப்படி இருக்குது. அவலாம் இன்னும் ரொம்ப ஆச்சரியம். அவங்க இன்னும் சொல்லிட்டே இருப்பாங்க. நைட்ரி சாரி அவங்க நேம் வந்து நைத்ரி. சொல்லலாமா? ஓகே. ம். நைத்ரி மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல. நான் என் பொண்ணுங்கள்ட்டலாம் இத போய் காமிக்கணும். இப்படியும் இருக்கிறாங்க பொண்ணுங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து டாக்டர் செட் ஆயிட்டாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் ஃபேஸ் ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் எங்களுக்கு வந்து எப்படின்னா, மத்தவங்கள பார்க்கும்போது அப்பதான் தெரிஞ்சது. நம்ம வந்து எந்த அளவுக்கு குடுத்து வச்சிருக்கோம் பிளெஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வேற எந்த கஷ்டமுமே எங்களுக்கு இல்ல. நாங்க வந்து டிராவல் பண்ணது மட்டும் தான் நாங்க இங்கருந்து அங்க போவோம். அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. அப்புறம் இங்க திருப்பி வருவோம். ரொம்ப ஃபோக்கஸ்டா அந்த 10 மந்த்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ்டா போணுச்சு. இந்த டைம்ல உங்களுக்கு ஆஷ்ரம் வந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சது? இந்த ட்ரீட்மென்ட்டு கோ த்ரூ பண்றதுக்கு எல்லாமே? ஓகே. ட்ரீட்மெண்ட் கோ த்ரூ பண்றதுக்கு வந்து ஆஷ்ரம் வந்து ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு. ஆக்சுவலா வந்து நாங்க ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து எங்களுக்கு கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு மணி தேவைப்படும். உங்களுக்கு மணி தேவைப்படுதா? அப்படிலாம் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து இத பத்தி ஒரு ஐடியாவும் இல்ல. இவ்வளோதான் மணி தேவைப்படும்ன்றது ஃபர்ஸ்ட் ஐடியா இல்ல. அதனால நாங்க ஃபர்ஸ்ட்டு சொன்னோம், "இல்ல எங்கள்ட்ட இருக்குது. நாங்க பார்த்துக்குறோம்." அப்படின்ற மாரி சொன்னோம். பட் ஃபர்ஸ்ட் கீமோலயே வந்து ஆல்மோஸ்ட் இட்ஸ் லைக் நாங்க எதிர்பார்த்த விட நெறைய போயிடுச்சு. அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களே வந்து, "இல்ல இனிமே நாங்க பார்த்துக்குறோம். நீங்க எதுவும் பண்ண வேணாம்." அப்படின்னு சொல்லி ஃபுல் ட்ரீட்மெண்ட்டா அவங்க தான் காசு குடுத்தது அதுக்கப்புறம். அவங்க வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுமே அவங்க தான் வந்து ஃபுல்லா ஆஷ்ரம் தான் சப்போர்ட் பண்ணது. இன்னுமே அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், ஈவன் அக்ஷயாலருந்து வெஜிடபிள்ஸ் மொதற்கொண்டு எங்களுக்கு குடுத்தாங்க. நாங்க எங்களால வெளிய போய் வாங்க முடியாது அப்படின்றனால, அவங்களே வந்து எவ்ரிடே ஆ இவங்களுக்கு வந்து ஆஷ்காட் ஜூஸ் ஆகட்டும், அதுக்கு தேவையானது, டெய்லி குக் பண்றதுக்கு எல்லாமே வெஜிடபிள்ஸ் அவங்க குடுத்தாங்க. அப்புறம் ஸ்கூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இவங்க லோன்லியா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக, குழந்தைங்கள வீக்லி ஒரு 3 டேஸ் மதியானம் அனுப்பிருவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் அவங்க கூட உட்காந்து பேசி, அவங்க கொஞ்சம் இது பண்ணி, அது வந்து அது ஒரு பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு அந்த டைம். ஏன்னா, எப்ப பாரு எங்க கூட தான் இருக்கிறாங்க. இல்லன்னா ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் பார்ப்பாங்க அவ்வளோதான். ஸோ அவங்க ஸ்கூல்ல இருந்து அது ரொம்ப நல்லா பண்ணாங்க. அப்பப்ப இவங்க இங்க இருக்கும்போதெல்லாம் அவங்க அனுப்பிருவாங்க. மதியானம் வந்து பசங்க வந்து பேசிட்டு அவங்கள கொஞ்சம் தகவமாக்கிட்டு போவாங்க. அண்ட் தென் கிளினிக்லயே நல்லா பண்ணாங்க. இவங்களுக்கு ஏதாவது மெடிசின் எதாவது இன்ஜெக்ஷன் போடணும்னா இவங்க அங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து டாக்டர் இங்க வந்து போட்டுட்டு போவாங்க. இன்ஜெக்ஷன் எதுனாலும் போடணும் அப்டின்னா. வீட்டுக்கு வந்து பண்ணாங்க. பார்த்தா ஈவன் தேவி கோயில்ல வந்து கிளேஷ்நாஷ்ன கிரியாக்கு வந்து இவங்களுக்கு தனி டைம். 11:30க்கு வந்து இவங்களுக்கு மட்டும் தனியா வச்சு பண்ணி, 11 டேஸ் கன்டினியூஸா பண்ணாங்க. 11 டேஸ் வந்து ஏன்னா அவங்க ஸ்லாட் படி பார்த்தா 9:30க்கு முடிச்சுருவாங்க கிளேஷ்நாஷ்ன கிரியா.
இவங்க ஒரு ஆள் இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து கும்பல்ல வர முடியாது. இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறனால கூட்டத்துல போ முடியாதுன்றதுக்காக 11:30க்கு இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா 11 டேஸ் பண்ணாங்க. ஸோ சப்போர்ட் வந்து எல்லா இடத்துலயும் இருந்து வந்தது எங்களுக்கு. நாங்க வந்து எப்படின்னா, இந்த ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு இங்க வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு செகண்ட் கூட நாங்க அத ஃபீல் பண்ணவே இல்ல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து எங்களுக்கு எல்லா இடத்துலயும் வந்தது. அது ரொம்ப ஈவன் நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் சொல்லி, அங்க பக்கத்துல இருக்க வாலண்டியர்ஸ் எங்களுக்கு சாப்பாடே வந்து குடுத்தாங்க. ஏன்னா அவங்களால ஹாஸ்பிட்டல் சாப்பாடு சாப்பிட முடியல. ஆனா அவங்க லோக்கல் வாலண்டியர்ஸ் வந்து நாங்க அங்க இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபுல்லா எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. வெளியில இருந்தா கூட நமக்கு இந்த சப்போர்ட் கிடைச்சிருக்காது. கண்டிப்பா கிடைச்சிருக்காது. இன்னொன்னு அவங்க நம்மள்ட்ட எதுவும் எதிர்பார்க்கல. இப்ப வெளிய வந்து யாராவது உங்களுக்கு ஒருத்தவங்க பண்றாங்க அப்டின்னா, ஏதோ ஏதாவது அவங்க கஷ்டத்த பண்ணாலும் ஏதோ சம் எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே நம்ம இப்ப பண்றோம். இத வச்சு அவங்கள்ட்ட ஏதாவது சாதிக்கலான்ற மாரி இருக்கும். இவங்க அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்ல. அவங்க வந்து எங்க குழந்தை நாங்க பார்த்துக்குறோம் அப்டின்னு தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே. ஒவ்வொரு எல்லா இடத்துலயுமே. ம். அக்கா அதுக்கப்புறம் நீங்க இப்போ உங்க ஃபேமிலில இருக்கிறவங்கலாம் வந்து, ஐயோ! பொண்ணுக்கு இந்த மாரி ஒரு பெரிய நோய் வந்துருச்சு. நீங்க எங்களோட வந்து இரு. அந்த மாரிலாம் சொல்லியிருப்பாங்களே! அவங்கலாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? இல்ல அவங்க எந்த மாரி சப்போர்ட் அவங்க பண்ணாங்க? அது வந்து ஆ ஆக்சுவலா எனக்கு சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப ஷாக் தான் ஃபர்ஸ்ட்டு. எங்க வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சப்போர்ட்டா இருந்தாங்க. எங்க அண்ணிலாம் வந்து இந்த 2 மந்த்ஸ் எங்க கூட வந்து இருந்து ஏன்னா, நாங்க இவங்களுக்கு ரொம்ப ட்ராவல் பண்ண கஷ்டமா இருக்குன்ட்டு, கோயம்புத்தூர்லயே ஒரு வீடு பார்த்து அங்கேயே இருந்தோம். நாங்க ஒரு 2 மந்த்ஸ் இருந்தோம். அப்ப எங்க அண்ணி தான் வந்து ஃபுல்லா அங்க இருந்து சமைக்கிறது எல்லாமே அவங்க பண்ணி குடுத்தாங்க. நாங்க ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு, போயிட்டு வந்தோம். அவங்க எல்லாம் அந்த மாரி ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நாங்க வந்து சத்குருவோட அருள்ல தான் பரிபூர்ணமாவும் இருக்கிறோன்றது எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சொல்லி எங்களுக்கு தெரிய வந்தது. அதுவரைக்கும் நமக்கு உணர்ந்தோம். பட் இன்னொருத்தவங்க சொல்லும்போது ரொம்ப ஆழமா அது உணர முடிஞ்சது. அ எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, எங்க சித்தி இருக்காங்க பக்கத்து வீட்ல. எங்க அப்பாவோட தம்பியோட ஒய்ஃபு. அவங்களுக்கு வந்து இந்த சாமி அருள் வரும். அவங்க இந்த மாதிரி அ என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோனே, அவங்க ஏதோ ஒரு நாள் வந்து சாமி கும்பிடும்போது, அவங்க நெனச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. அப்ப வந்து அவங்க அருள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "அவள பயப்பட சொல்லாத. அவ பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. அவளுக்கு பின்னாடி அவ குலதெய்வம் ஒரு தாடி வச்சவரும் ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு பின்னாடி. அவர் எனக்கு யாருன்னு தெரியல. ஆனா அவர் வந்து அங்க நிக்கிறாரு." அப்படின்ட்டு சொன்னாங்க. இப்பயே வந்து சொல்லும்போதே கூஸ் பம்ப் ஆகுது. ஆனா எங்களுக்கு தெரியும் அது யாரு அப்படின்ட்டு. எங்களுக்கு வந்து அது ரொம்ப இதுவரைக்கும் நம்ம உணர்ந்துட்டோம்னா, இது ரொம்ப ஆழமா உணர முடிஞ்சது எங்களால. அப்புறம் குலதெய்வத்தை நோக்கி நோக்கி போக ஆரம்பிச்சுட்டீங்களா? இந்த குலதெய்வமும் அதுவரைக்கும் குலதெய்வம் வந்து எனக்கு பெருசா என்ன பாதிச்சது கிடையாது. ஜஸ்ட் அமெரிக்கால இருந்தபோது 2 வாட்டி தான் அந்த கோயிலுக்கே போயிருக்கோம் நாங்க. ஏன்னா நாங்க வர டைம்ல ஏதாவது திருவிழா நடந்ததுன்னா அப்படி போவோம். இல்லன்னா அந்த சைட் போறது கிடையாது. அதுக்கப்புறமும் எப்பயாவது ஒரு வாட்டி இப்படி போறது தான். பட் அதுக்கப்புறம் ஓகே நம்ம குலதெய்வமும் நமக்கு முக்கியம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது என்னமோ உண்மைதான். அப்புறம் அந்த தாடி வச்ச பெர்சன் யாருன்னு சொல்லி உங்க சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லிட்டீங்களா? அதுக்கப்புறம் அது வந்து அவங்க சொல்லும்போது எங்களுக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஆமா. எங்க குரு தான் அது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்கலாம் ஒரு மாதிரி ஓகே. இவ நல்ல இடத்துல தான் இருக்கிறா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அந்த செட்டில் ஆயிட்டாங்க. மென்டலி அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வேற அவங்களுக்கு ஏதாவது தாட் இருந்திருக்கலாம். எங்ககிட்ட சொல்லல. பட் சம்டைம்ஸ் வேற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க வெளிய இருந்தீங்கன்னா நல்ல லைஃப் இருந்துக்கலாம். நல்லா சம்பாதிச்சுக்கலாம். பெரிய வீடு வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன் நானு. நாங்க இங்க மட்டும் என்ன குறை? அதேமாரி நல்ல கார் வச்சிருக்கோம். வெளிய இருக்கிறவங்க மாதிரியே நாங்களும் கார் வச்சிருக்கோம். வெளிய அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ, அதே மாரி தான் நாங்களும் ஒரு ட்ரெஸ் ஒரு 2000 குறையாம எடுக்கிறோம். ஸ்லிப்பரும் நல்ல காஸ்ட்லியா தான் போடுறோம். எங்கள பார்த்தா யாராவது அந்த கஷ்டப்படுற மாரி தெரியுதா உங்களுக்கு? அப்படின்ற மாதிரி அந்த மெட்டீரியல் லைஃபா அவங்க சொல்லி வச்சிருந்தேன். ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்ட்டு. பட் இதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கொஸ்டின்லாம் அவங்களுக்கு இல்ல. ஓகே. பொண்ணு வந்து ஒரு இடத்துல நல்ல இடத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செட்டில் ஆயிட்டாங்க. நீங்க அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கீங்களாக்கா? எங்கள எப்படி பாத்துக்கிறாங்க எங்க ஆசிரம்ல? எல்லா செலவும் அவங்க தான் பண்ணாங்க. தெரியும் அதெல்லாம் அவங்களுக்கு. அவங்க சொன்னீங்க. தெரியும் அவங்களுக்கு. ஓகே. அப்போ இப்ப எப்படி இருக்காங்கக்கா? அவங்களுக்கு ஃபுல் கேன்சர்லருந்து வெளிய வந்துட்டாங்களா? இப்ப எப்படி இருக்காங்க? இப்போ ஃபுல்லா வெளிய வந்துட்டாங்க. ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டாங்க. இப்ப வந்து சம்ஸ்கிருத் பழையபடி எல்லா ஆக்டிவிட்டியும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ம். அக்கா இப்ப யூசுவலா கேன்சர் அப்டின்னா, கீமோ பண்ணுவாங்க, ரேடியேஷன் பண்ணுவாங்க. அது ஒரு கோர்ஸ் மாதிரி ஆமா. ஒண்ணு இருக்கு. ஸோ அது கோ த்ரூ பண்ணுவாங்க. பட் யூசுவலா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த மாரி இருக்கிற டைம்ல அவங்களுக்கு வந்து சித்தா ஆயுர்வேத சப்ளிமெண்ட்ஸோ, இல்ல டயட் சேஞ்சஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னு. ஸோ ஆஷ்ரம்ல ரெஜுவினேஷன் இருக்கிறதுனால, ஸோ எந்த மாதிரி சப்போர்ட் உங்களுக்கு ரெஜுவினேஷன் மூலமா வந்தது? ஆ. எங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வாமாவே கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் குடுத்தாங்க.
அவங்க வந்து சைட்ல அ இந்த மெடிசின் எடுத்தாலும் அதோட சைட் எஃபெக்ட் இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி எங்களுக்கு வந்து சித்தா மெடிசின் குடுத்தாங்க. நாங்க அதுவுமே எடுத்துட்டு தான் இருந்தோம். அது பத்தாததுக்கு இவங்க எப்பலாம் டல் ஆகுறாங்களோ, அவங்க வந்து அவங்கள பூஸ்டப் பண்ணி அவங்கள நல்லா மென்டலி அவங்கள வந்து ஸ்ட்ராங்கா வச்சாங்க. ஏன்னா, எப்பயுமே அவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறது, அவங்க அந்த ஒரு 10 மாசம் வந்து வேற எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட் ஹாஸ்பிட்டல் அந்த ரூமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு. எங்க 2 பேரும் டாக்டரு, அந்த நர்ஸ் அது மட்டும் தான் அவங்க லைஃப்ல பார்த்தது இந்த 10 மாசம். ஸோ அந்த டைம்ல சில சமயம் ரொம்ப அப்செட் ஆயிருவாங்க. ஒரு மாரி டிப்ரஷன் ஆகுற மாதிரி. அவங்க ஏன்னா மெடிசின் வேற ரொம்ப ஹெவி. அவங்க ஏதாவது செய்யணும்னு நெனச்சா கூட அவங்களால செய்ய முடியாது. இப்ப சிம்பிளா காலையில ஒரு 7:00 எந்திரிக்கணும்னு அவங்க நெனச்சா கூட அவங்களால முடியாது. ஏன்னா அந்த மெடிசின் இதுக்கு வந்து அவங்களால தூங்க தான் முடியும். கண்டிப்பா எந்திரிக்க முடியாது. ஆனா நைட்டு சொல்லுவாங்க, நாளைக்கு நம்ம எந்திரிப்போம். காலையில எந்திரிச்சு நான் ஏதாவது ஷாம்பே பண்றேன் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அவங்களால முடியாது. ஸோ அது வந்து அவங்கள ரொம்ப அந்த மாதிரிலாம் டிப்ரஷன் ஆயிடுச்சு. என்ன நம்ம வந்து ஒண்ணு பண்ண நெனச்சு பண்ண முடியலையேன்ற மாதிரி இருந்தாங்க. அப்பலாம் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ரெஜுனேஷன்ல. வாமா வந்து அவ்ளோ அவங்களுக்கு கவுன்சிலிங் குடுத்து, அவ்ளோ எங்களுக்கும் ரொம்ப குடுத்தாங்க. நீங்க எப்படி அவங்கள பார்க்கணும்? நீங்க வந்து அவங்கள ஒரு மாரிலாம் ட்ரீட் பண்ணக்கூடாது. என்னதான் அவங்க வந்து பேஷண்ட்னாலும் நீங்க கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்கா தான் ட்ரீட் பண்ணணும். அவங்க முன்னாடி நீங்க வந்து தளரக்கூடாது. அப்படிலாம் சொல்லி எங்களுக்கும் கவுன்சிலிங் குடுத்து, அவங்களுக்கும் கவுன்சிலிங் குடுத்து ரொம்ப பூஸ்டப் பண்ணாங்க. இன்னும் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. மெடிசின்ஸ்லாம் இன்னும் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அதே சப்போர்ட்டிவ் வந்து அவங்களுக்கு இன்னும் இருக்கு. அதே சப்போர்ட் எல்லாமே இருக்குது இன்னும். இன்னும் வந்து அவங்க வந்து போனோனே மொத கேள்வியே "எப்படி இருக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹேப்பியா இருக்கீங்களா?" ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதா தான் இருக்கும் அவங்களுக்கு. ம். டாக்டர்ஸ் வந்து இந்த இந்த மாரி கேன்சர் வந்து இவ்ளோ குயிக்கா ரெக்கவர் ஆனவங்கள நான் பார்த்ததில்ல. அந்த மாரி நீங்க என்கிட்ட தனியா சொல்றப்ப சொன்னீங்க. ஆ இப்போ ஆஷ்ரமோட என்வைரன்மென்ட்ல இருந்து ஒருத்தவங்க இந்த ட்ரீட்மெண்ட் கோ த்ரூ பண்றப்போ, எவ்வளவு ஃபாஸ்ட்டா அவங்க வெளிய வந்தாங்க? அத பத்தி சொல்ல முடியுமா? இது கண்டிப்பா வந்து இந்த என்வைரன்மென்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுன்னு தான் சொல்லுவேன். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, வெளியலாம் யாருக்காவது இப்ப ஒரு குழந்தைக்கு ஒரு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா, அந்த குடும்பமே ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா வந்து, ஒண்ணு அவங்க மணிக்கு என்ன பண்றதுன்னு ஒரு பெரிய தாட் வந்துரும். இன்னொரு குழந்தைங்க இருக்கலாம். அவங்கள என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு வந்து யார் எந்த சொந்தக்காரங்க வீட்ல போய் விடுறது? யார் குழந்தைய பார்த்துக்குவாங்க? இல்ல நம்ம வந்து எப்படி ஒருத்தர் வந்து இருக்கணும், ஒருத்தர் வேலைக்கு போணுமா? அந்த மாதிரிலாம் நெறைய இருக்கும் பிரச்சனை. ஆனா எங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, மணி வந்து அவங்களே எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களே எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் குழந்தைங்களும் 2 குழந்தை சமஸ்கிருதில இருக்கிறனால, அவங்க நல்லா அந்த குழந்தைங்கள பார்த்துட்டாங்க. எங்களுக்கு வந்து அந்த கவலை இல்ல. ஓகே அடுத்த குழந்தைய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதும் இல்ல. இன்னொன்னு அண்ணாவும் வந்து ஃபுல்லா எங்க கூட தான் இருந்தாங்க. 2 பேருமே வந்து அந்த டைம் நாங்க எங்க ஆக்டிவிட்டிலேருந்து பிரேக் எடுத்து 2 பேருமே கூட தான் இருந்தோம். ஸோ ஃபுல் சப்போர்ட்டும் வந்து எங்களுக்கு வந்து குடுக்க முடிஞ்சது குழந்தைக்கு. வேற எந்த தாட்டும் இல்ல. எங்களுக்கு என்ன தாட்ன்னா, ஓகே நம்ம குழந்தைக்கு அந்த டைம் என்ன தேவையோ அத நம்ம பண்ணுவோம். அது மட்டும் தான் எங்களுக்கு ஃபுல் தாட்டா இருந்தது. மத்தபடி மத்த இத நெனச்சு நான் ரொம்ப வொரி பண்ணிக்கல. அப்படியே ஏதாவது இந்த ஃபுட் ப்ராப்ளம் வந்தபோது, அதுவுமே அவங்க வாலண்டியர்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃபுட் அங்கருந்து குடுக்குற மாதிரி. ஸோ அந்த ப்ராப்ளம் இதாயிடுச்சு. ஸோ எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. வேற எந்த தாட்டும் இல்லாம, ஃபுல் ஃபோக்கஸ் குழந்தை கூட இருந்தனால, எங்களாலே அவங்கள ரொம்ப அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் பண்ண தேவையோ, அத ஃபுல்லா பண்ண முடிஞ்சது. இன்னொன்னு இந்த என்வைரன்மென்ட் இந்த சூழ்நிலையில இந்த சுத்தமான காத்து, இந்த மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிறது அவங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆனது. அக்கா ஒன் லாஸ்ட் கொஸ்டின். ம். இந்த மாதிரி இந்த என்வைரன்மென்ட்ல இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த மாரி கேன்சர் வருது அப்டின்னா, ஆம், நெறைய இங்க வந்து ஆர்கானிக்கா மாத்திட்டாங்க அப்டின்னு சொல்லி ஒண்ணு சொன்னாங்க. கேள்விப்பட்டோம். ஆமா. இது நானும் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ம். ஆனா இப்ப எல்லாமே மாத்திட்டாங்க. இந்த மாரி நோய் வருதுன்னா, நம்ம ஃபுட் எல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி, சத்குரு வந்து கைடன்ஸ் குடுத்து, ஆசிரம் ஃபுட் ஸ்டைலே மாத்திருக்காங்க. எல்லாமே வந்து ஆர்கானிக் தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆ காய்கறி முதற்கொண்டு, பருப்பு எல்லாமே இப்ப இந்த ஆர்கானிக்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ஆஷ்ரம் வரும்போது நான் என்னன்னு தெரியாம தான் உள்ளார வந்தேன். ஆக்சுவலா சத்குரு பத்தியும் அவ்வளவா தெரியாது. ஆஷ்ரம் பத்தியும் தெரியாது. ஜஸ்ட் அதுக்காக வந்தேன். சும்மா அண்ணா கூப்பிட்டாங்களேன்னு உள்ளார வந்த ஆளு நானு. ஆனா இப்ப வந்து சத்குருவ நெனச்சா வந்து அவங்க வந்து எங்களுக்கு பண்றதெல்லாம் அவங்க கருணைலாம் வந்து சொல்லவே முடியாது. ஏதோ நம்ம வந்து எல்லாரும் வெளிய வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, "என்ன நீங்க அங்க போய் வாலண்டரிங் பண்ணிட்டு உங்க நாலேட்ஜ் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க" அப்டின்ற மாரிலாம் பேசுறாங்க. அந்த மாரிலாம் நெறைய பேர் எங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்டி சொல்லியிருக்காங்க. "அங்க எவ்ளோ சம்பாதிச்சுட்டு இருந்தீங்க. இங்க வந்து இப்டி இருக்கீங்கன்னு." அதான் பி ஹானஸ்ட் சத்குருவோட கருணைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நம்ம உயிர குடுத்தா கூட அதெல்லாம் ஈடே ஆகாது. இப்ப
அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. தேங்க் நோ வேர்ட்ஸ் டூ சே. தேங்க் யூ.